வணக்கம் நண்பர்களே. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை ஜனவரி 9ஆம் தேதி போய் ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு வேட்டு வச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை இன்னுமே இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க. அதனால் இந்த படம் இப்போ போஸ்ட்பான் ஆயிடுச்சு. அதுவும் டேட்டே அறிவிக்காமல் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகுதா இல்லை ஒரு மாதம் தள்ளி போகுதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல்லாம் எப்படியாச்சும் படத்தை கொண்டு வரக்கு மூவி டீம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றதுனால அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகுது பாருங்க. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அரசியல் ரீதியான போட்டியையும் அரசியல் ரீதியான தொந்தரவையும் கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுவே பண்ணக்கூடாது. பட் அதை பண்ணாங்கன்னா கூட ஏதோ அக்செப்டபிள். ஆனால் அவருடைய தொழிலில் கூட கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் வெறும் விஜய்க்கு மட்டும்தான் லாபம் அப்படின்லாம் கிடையாது. இந்த படத்தை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் 500 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த படம் இப்போ போஸ்ட்பான் ஆச்சுன்னா மறுபடியும் புது ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டுக்கு முன்னாடி சில ப்ரொமோஷன்ஸ் அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நிறையா தேட்டர்ஸில் வந்துட்டு புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகி ஃபில் ஆகியிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ போஸ்ட்பான் ஆகிறப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கும் மேலே ப்ரீ சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிறதுனால தான் அவர் அரசியலுக்கே வராரு. ஆனால் அவரை டார்கெட் பண்ணால் இங்கே யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதை அவர் பார்த்துப்பார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு மத உணர்வுகளை புண்படுத்துகிற வகையில் சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திய பாதுகாப்பு படையினருடைய சின்னங்களை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த சீனை தூக்குங்க, இந்த டைலாக்கை மியூட் பண்ணுங்க, இந்த சிம்பிளை வந்துட்டு பிளர் பண்ணுங்க, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க உடனடியாக பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே யாருமே வாதாடலை. ஆனால் அந்த மாதிரி சொன்னால் உடனே இவங்க ரெடி பண்ணி மறுபடியும் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த சென்சார் டீம் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு எதுவுமே சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணுறது கிடையாது. இந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வரக்கூடாது. ஸோ இந்த பொங்கல் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த லீவ் முடிகிற வரைக்கும் இந்த படத்தை வரவிட வேணாம், ஒரு ட்ரையான டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் வேணும்னே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணுறதே வேஸ்ட் தான். ஏன்னா இந்த பொங்கல் லீவில் ரிலீஸ் பண்ணாலும் சரி இல்லை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாலும் சரி நம்ம விஜய் அவர்களுடைய திரைப்படத்துக்கு கூட்டம் வரதான் போகுது. அது வந்துட்டு மாற்றவே முடியாது, யார் நினச்சாலும் அந்த விஷயத்தை மாற்ற முடியாது. ஆனால் இதில் எது ரொம்ப டூ மச் அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு 4 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு திரைப்படத்தை பார்க்குறீங்க, அந்த படத்தில் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, இங்கெல்லாம் பிளர் பண்ணுங்க, இந்த சீன்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்குடா உங்களுக்கு 4 வாரம்? அதுவும் டிசம்பர் 18ஆம் தேதி இந்த படத்தை வந்துட்டு சென்சார் டீம் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்பிருந்தே உங்களுக்கு டைம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் மாற்றணும்னு ஒழுங்காக சொல்லவே கிடையாது. இதுக்கப்புறமும் 4 வாரம் இவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ காசு போட்டவன், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தா வந்துட்டு மனுஷங்களாவே இவங்களுக்கு தெரியலையா? ஒருத்தரை தோக்கடிக்கிறதுக்காக ஒருத்தர் அழிக்கிறதுக்காக தமிழ்நாட்டே அழிச்சிருவானுங்க போல. ஆனால் இந்த கவர்மெண்ட்டை நினச்சாதான் எனக்கு இன்னுமே பாவமாக இருக்குது. அதாவது மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஓப்பனாக ஒருத்தனை அட்டாக் பண்ணால் அவர் மேலே தானே மக்களுக்கு அனுதாபம் வரும். ஐயோ நம்ம தளபதி விஜயனுடைய திரைப்படத்தை இப்படி பண்ணுறாங்களே, அவரை போட்டு பாடாப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே தான் அனுதாபம் வரும். அவருக்கு தான் அப்புறம் மக்களுடைய ஓட்டெல்லாம் போகும். அதை கூட புரிஞ்சிக்காம லூசுத்தனமாக உட்காந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. இந்த சமயத்தில் தான் இவங்க நல்லவங்க மாதிரியே பிஹேவ் பண்ணணும். ஆனால் அதையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. எது எப்படியோ நண்பர்களே, ஜனவரி 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி தான் தீர்ப்பே வழங்குறாங்களாம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஃபைனலி படத்தை போஸ்ட்பான் பண்ண வச்சு நினச்சதான் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வரலான்னா என்ன, எப்போ வந்தாலும் ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாட தான் போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பராசக்தி திரைப்படத்திற்குமே சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் புக்கிங்ஸ் நிறையா ஸ்க்ரீன்ஸில் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதுக்குமே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதுக்காச்சும் சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொங்கலுக்கு ஏதோ ஒரு படமாவது வரட்டுமே அப்படின்னு தான் யோசிக்க தோணுதுங்க. ஆனால் எனக்கு அதுலேயுமே ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா விஜய் படம் வர்றதுனால தான் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவுடைய சப்போர்ட்டே நம்ம பராசக்தி படத்துக்கெல்லாம் இருந்துச்சு. ட்ரெய்லர்லலாம் பாட் வியூஸ்லாம் போட்டு பயங்கரமாக ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் படத்தையே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேலே அந்த சப்போர்ட் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரேஷன் கடையில் கொடுக்குற 3000 ரூபாயை வாங்கிட்டு ஃபேமிலியோட ஜனநாயகனுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்க நண்பர்களே.